வர்ணத்தின் நிஜம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். என்று பரவலாக சர்வதேசம் எங்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வரும் விடயம் தான் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரியான போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று கூட மட்டக்களப்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாங்கள் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இது பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அந்த வகையில் இன்னமொருவரோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். முக்கியமான ஒருவர், முன்னாள் பிரதி அமைச்சர், ஜனநாயக மக்கள் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் திரு பிரபா கணேசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அதாவது சொல்ல போனால் இன்றைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது சர்வதேசம் எங்கும் பேசப்பட்டுக் கொண்டு வர்ற ஒரு விடயம் தான் இந்த தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான போராட்டம். இது சம்பந்தமாக பல அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், பல்வேறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களிடம் நான் கேட்கப் போவது, நீங்கள் முன்னாள் பிரதி அமைச்சராக இருந்த காலத்தில் இவ்வாறான ஒரு விடயத்தை பற்றி நீங்க பேசவில்லை என்ற ஒரு நிலைப்பாடு பரவலாக தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? உண்மையிலே நான் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் முன்பாக நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இன்று காலை 10:15 அளவிலே நான் சிறைச்சாலைக்கு சென்று அங்கே இருக்கும் கைதிகளை பார்வையிடுவதற்காக அனுமதியை பெற்றுள்ளேன். அங்கே நான் இன்னும் ஒரு 45 நிமிடத்தில் அங்கே இருப்பேன். இருப்பினும் கூட நீங்க உங்களது கேள்வியை பார்க்கும் பொழுது கடந்த மைந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அரசியல் கைதிகள் சார்பான ஒரு நிலையான எந்த விதமான திட்டமும் இருக்கவில்லை. மாறாக அவர்கள் மீது பாதுகாப்பு அமைச்சுக்கு பாரிய ஒரு கோபம் இருந்த காரணமாக நாங்கள் எவ்வளவுதான் குரல் கொடுத்திருந்தாலும் கூட அந்த விடயத்திலே அவர்கள் இறங்கி வரவில்லை என்பது உண்மையிலே ஒரு பிழையான விடயம். அது குறித்து நானும் மனமருந்துகின்றேன். ஆனால் புதிய அரசாங்கம், ஜனவரி மாதம் அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்க, புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார். அந்த காலகட்டத்திலே டிசம்பர் மாதத்திலே அந்த பிரச்சாரம் நேரத்திலே புதிய ஜனாதிபதிக்கு வாக்களியுங்கள், அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிக்கிறோம் என்ற அந்த கோஷத்தில் தான் அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் அதே போல் இங்கே தென்னிலங்கையிலே மனோ கணேசன் போன்றவர்களும் அந்த வாக்குறுதி அளித்துத்தான் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்தாலும் கூட இப்பொழுது 10 மாதமாகியும் எவ்விதமான ஒரு முன்னேற்றமும் இதிலே இல்லை. மாறாக விஜயதாஸ் ராஜபக்ச அவர்கள் அரசியல் கைதிகள் இல்லை என்று அன்று சொல்லுகிறார். அதன் பிறகு இல்லை நான் சொல்லவில்லை என்று சொல்லுகின்றார். உண்மையிலே என்னை பொறுத்தவரையிலே இந்த அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இவர்களை நான் பலமுறை சிறைச்சாலையில் சென்று நான் சந்தித்திருக்கின்றேன். இவர்களுடன் உரையாடி இருக்கின்றேன். அவர்கள் தொலைபேசியில் கூட என்னோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் கூட இவர்களை பற்றிய அக்கறை இந்த புதிய அரசாங்கத்துக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது மிகவும் மனவேதனை அடைகின்றேன். உண்மையிலே ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது இங்கே தென்னிலங்கையிலே மேல் மாகாணத்தில் இருப்பவர்களோ என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அங்கே ஜனாதிபதியுடன் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், நீங்கள் வெற்றி பெற்றவுடன் முதல் வேலையாக இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற உடன்படிக்கைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் எந்தவித உடன்படிக்கைக்கு வராமல் வெறுமனே தமிழ் தேசியத்தை பேசி தமிழ் கைதிகளை விடுவிப்பதாகவும் பல விடயங்களை செய்ததாக சொல்லி வாக்குகளை பெற்றுவிட்டார்கள். ஆனால் இன்று செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். இன்று ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு கூட வர முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார் என்பது மிகவும் மனவேதனையாக விடயமாக நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கலாநிதி குமரகுருபரன் கூட இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இது கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். இது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்திருக்கின்றோம், அதாவது உங்கள் கட்சியினூடாக முன்வைத்திருக்கிறோம் என்று பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருந்தார். எனவே நீங்கள் உங்களுடைய கட்சி சார்பாக இதன் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது? நல்லையா குமரகுருபன் என்பவர் எனது கட்சியில் இப்பொழுது உள்ள ஒரு தலைவர். ஆகவே அவரது நிலைப்பாடுதான் எனது நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. அதே நேரத்திலே நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே இந்த நேரத்திலே நாங்கள் பிளவுபட்டு நிற்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து, அனைத்து கட்சிகளும், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திற்கு முழுமையான முறையில் ஆதரவு தெரிவித்து அவர்களின் விடுதலை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்பது இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே அதே போல் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் அரசாங்கம் நிச்சயமாக இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தாவிட்டால் ஒரு பாரிய ஒரு அவப்பெயரை தேசிய மட்டத்திலே, சர்வதேச மட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் அரசாங்கம் பெற்றுக்கொள்ள நேரிடும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் இன்று நான் இந்த அரசியல் கைதிகளை சந்திக்க இருக்கின்றேன். இன்னும் ஒரு 40 நிமிடத்தில் நான் அவர்களை சந்திப்பேன். சந்தித்த பின்பு நிச்சயமாக இது சம்பந்தமாக முழுமையான முறையில் அவர்கள் விடுதலைக்காக நிச்சயமாக ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை அல்லது பாரிய ஒரு நிபந்தனையை விதித்து ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் விடுதலைக்கு முழுமையான முறையிலே நாங்களும் களமிறங்குவோம் என்பதையும் இந்த இடத்திலே ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக ஐயா, நாங்களும், அதாவது நீங்கள் அங்கே சந்தித்தவுடன் நாங்கள் உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இது பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். எனவே குறுகிய நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய பேசியமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.